தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிரபல இயக்குனர் வெற்றிமாறன் அரசன் என்கின்ற ஒரு படத்தை மயிலை சிவகுமார் என்கின்ற மறைந்த ஒரு ரவுடியினுடைய கதையாக அதை இயக்கப் போகிறார். இப்படியான செய்தி வர துவங்கி இருக்கிறது. இந்த வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் இவர்கள் மறைந்த பலருடைய வரலாறுகளை பதிவு செய்கிறார்கள். அதுதான் இப்பொழுது அவர்களுக்கு பணம் பண்ணுகிற தொழிலாக மாறியிருக்கிறது. நீங்கள் இந்த சமூகத்துக்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள், மலேசியா கணபதி, இந்த கணபதியை பற்றி படம் எடுத்தால் மக்கள் பார்க்க மாட்டார்கள். இப்படியான ஒரு மனநிலைக்கு இந்த பா ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் வந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. விடுதலை படம் எடுத்த வெற்றிமாறன் புலவர் கலியபெருமாளையோ அல்லது தமிழரசனையோ முழுமைப்படுத்தவில்லை. காரணம், அவர்கள் கமர்ஷியலாக வியாபார ரீதியாக வெற்றி பெற வேண்டும். இதற்காக மட்டுமே இவர்கள் திரைப்படம் எடுக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய நோக்கம். சத்யஜித்ராவை போல, மிருனான் சென்னை போல இவர்கள் சமூக சிந்தனையாளர்களா என்றால் கிடையாது. பா ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை பதிவு செய்கிறார் என்று நாம் எடுத்து அவரை பாராட்டுகிறோம். மாரி செல்வராஜ் தென் மாவட்டத்தினுடைய உழைக்கும் மக்களான தேவேந்திர குல வேளாளர்களுடைய தளபதியாக இருந்த பசுபதி பாண்டியனை பற்றி பதிவு செய்கிறார், பாராட்டுகிறோம். ஆனால் வெற்றிமாறன், மயிலை சிவகுமார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்கிறார். இந்த மயிலை சிவகுமார் தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜாவால் பழிக்கு பழி வாங்கப்பட்ட ஒரு நபர். தோட்டம் சேகரை 2 வயது குழந்தையாக தன்னுடைய தந்தையினுடைய கண்ணுக்கு முன்பே வெட்டி கொலை செய்தவர் தான் இந்த மயிலை சிவகுமார். இந்த மயிலை சிவகுமாருடைய மகன் 25 ஆண்டு காலம் பொறுத்திருந்து தந்தையை கொன்றவனை பழிக்கு பழி வாங்கினார். இதுதான் படத்தினுடைய கதை கரு. இந்த மயிலை சிவகுமார் வடசென்னை படம் எடுத்த பொழுது வெற்றிமாறனுக்கு அனைத்து உதவிகளையும், திரைக்கதை, வசனம், கேரக்டர், பணம், இப்படி அத்தனையும் உதவி செய்தவர் தான் இந்த மயிலை சிவகுமார். பா ரஞ்சித்துக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் எப்படி பிரிக்க முடியாத நட்போ அதே போன்ற நட்பு தான் மயிலை சிவகுமாருக்கும் வெற்றிமாறனுக்குமான நட்பு. வெற்றிமாறனும் வடசென்னை படம் எடுத்த பொழுது அந்த சிட்டி சென்டர் பின்னால் இருக்கக்கூடிய மயிலை சிவகுமாரனுடைய பகுதி செல்டர்புரம், இந்த பகுதியில் வடசென்னை படமாக்கப்பட்ட பொழுது வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் மிக நெருக்கமாக நண்பர்களாக இருந்ததை பார்த்த பல பேர் சொன்ன தகவலின்படி வடசென்னை 2 படம் மயிலை சிவகுமாருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் பிடிக்க நினைத்திருந்தார். அதற்குள் அவர் மரணம் அடைந்து விட்டார், படுகொலை செய்யப்பட்டார். இந்த நபர் மீது 24 கொலை வழக்குகளும் 3 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட வரலாறுகள் தான் இந்த மயிலை சிவகுமார். அடுத்து மயிலை சிவகுமாருக்கு பிறகு பங்குமாரை வைத்து படம் எடுப்பதற்கு அடுத்து ஒரு குழு கிளம்பி வரும். இந்த பங்குமார் வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை கலக்கிய ஒரு பெரிய தாதா. அதிமுகவுக்கு வேண்டிய தாதா, திமுகவுக்கு வேண்டிய தாதா. இந்த தாதா
பாமகவுக்கும் வேண்டிய தாதா. இவரை பற்றி எதிர்காலத்திலே படம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எத்தனையோ தியாகிகள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி படம் எடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. ஆகையால் தோட்டம் சேகரை கொன்று பழிக்கு பழி வாங்கிய மயிலை சிவகுமாரை பற்றி படம் எடுத்தால்தான் வெற்றிமாறனுடைய கல்லா கட்ட முடியும் என்ற காரணத்தினால் இந்த அரசன் படம் ப்ரொமோவில் மயிலை சிவகுமார் கதை ஒட்டி வருகிறது என்று படம் முடிகிற வரை இதுதான் விளம்பரம். இதுதான் வெற்றிமாறனுடைய வெற்றி. காஞ்சிபுரத்துக்கு பக்க அருகில் இருக்கிற சூனாம்பேடு பகுதியிலிருந்து பிழைப்பு தேடி வந்த இந்த சிவகுமார் மயிலை சிவகுமாராக மாறிப்போனார். சிறு சிறு திருட்டு வழக்குகள், சிறைக்கு செல்வது, காவல்துறையை இவர்களை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறது. எங்கே எவ்வளவு திருடினா, எவ்வளவு கொள்ளையடித்தாய், பாதியை கொடு என்று வாங்கி கொண்டு போவதுதான் காவல்துறையுடைய வேலை. இப்படி வாங்கி கொண்டு போவதன் மூலம் சிவகுமார் பாதுகாக்கப்படுகிறார். இந்த பங்கு நீங்கள் திருட்டு வழக்கு பங்கு, அதே போல் ரியல் எஸ்டேட் பங்கு வருகிற பொழுது அரசியல்வாதியும் அதிக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர்களால் அவர் பாதுகாக்கப்படுகிறார். அப்படி பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால்தான் 24 வழக்கு அவர் மீது, 3 முறை குண்டர் சட்டம். இது எப்படி சாத்தியம்? 24 வழக்கை, அதாவது பிளாட்டினம் சில்வர் ஜூப்ளி வழக்கு, இப்படி பல சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள், தாதாக்கள், ரவுடிகள், இவர்கள் மீது இத்தனை வழக்குகள் குவிகிற பொழுது இதையெல்லாம் படம் எடுத்து பாராட்ட போகிறாரா வெற்றிமாறன், அல்லது அவர் அதை விமர்சிக்க போகிறாரா வெற்றிமாறன் என்பதுதான் இப்பொழுது விவாதமாக மாறியிருக்கிறது. சிறு சிறு திருட்டுக்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட இந்த மயிலை சிவகுமார் திண்டுக்கல் பாண்டியோடு சேர்ந்து மகேஷை கொலை செய்கிறார். மகேஷை கொலை செய்த பிறகு நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற விசிகாவை சேர்ந்த பில்லா சுரேஷ்குமார், விஜயகுமார், காங்கிரஸ், இவர்களை கொலை செய்கிறார். காரணம், அவர் ஒரு பக்கம் ஒருவருக்கு ஆதரவு, ஒரு காதல் கட்ட பஞ்சாயத்தில், இவர் ஒரு பகுதிக்கு ஆதரவு. குறைந்தபட்சம் கொலையிலே முடிகிறது. கொலை என்பது அவர்களுக்கு 75 கேஸை போல. காரணம், காவல்துறை கடுமையாக நடந்து கொள்ளாது. சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்துவதே இல்லை. நீதிமன்றத்தில் சாட்சிகளை கொண்டு போய் நிரூபிப்பதே இல்லை. இதெல்லாம் காவல்துறை கையூட்டை வாங்கி கொண்டு அரசியல்வாதியினுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இது போன்ற குற்றவாளிகளை தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை, இவர்கள் தான் சமூக விரோத செயலுக்கான மூளையே. கஞ்சா விற்பவனும் இவனு தான், ஹெராயின் விற்பவனும் இவன் தான். அத்தனை பேர் காவல்துறைக்கு தெரியும். நான் ஒரு செய்தியை நேயர்களுக்கு, பார்வையாளருக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திரா காந்தி அவசர நிலை பிரகடனப்படுத்தியவுடன் 24 மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கடத்தல்காரர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். எப்படி சாத்தியம்? எமர்ஜென்சி அறிவித்தவுடன், இந்திரா காந்தி காட்டாட்சியை அறிவித்தவுடன், அப்போ கடத்தல்கார, தங்க கடத்தல்கார, போதை கடத்தல்கார, சமூக விரோதி, சட்ட விரோதி, அத்தனையும் காவல்துறையிடமும் அத்தனை அதிகாரிகளிடமும் மாமூல் வசூலித்து கொண்டிருந்தார்கள். இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை பிரகடனம் அறிவித்த பிறகு உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் என்றால் அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய சூழல் உருவாகிவிடும். இதன் காரணமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதுதான். அப்போது இந்தியா முழுக்க, இந்தியாவை சுற்றி நடக்கிற கடல்களில் கடத்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கடத்தல்காரர்களை சிறையிலே அடையுங்கள் என்று
இந்திரா காந்தி உத்தரவிட்ட பிறகு அடைக்கவில்லை என்றால் அதிகாரி அடைக்கப்படுவார்கள் என்கின்ற சட்டத்தை போட்ட பிறகு அத்தனை பேரும் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்டார்கள். அதே போன்ற ஒரு சூழல் இந்த சமூக விரோதிகளை சிறையில் அடைக்கப்படவில்லை என்றால் இந்த சமூக விரோதிகளோடு தொடர்பிலே உள்ள அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது கண்டிப்பாக இந்த சமூக விரோத செயல் குறைந்து போய்விடும். திரைப்படம் எடுப்பது குறைந்து போய்விடும். இவர்களுக்கு பின்னணியில் அண்டி பிழைப்பது குறைந்து போய்விடும். ஆனால் இந்த திராவிட இயக்கம் முற்று பெறுகிற பொழுதுதான் அதிமுக திமுக இரண்டு அரசியல் கட்சிகளும் முடிவுக்கு வருகிற பொழுதுதான், புதிதாக ஒரு சக்தி வருகிற பொழுதுதான் இது சாத்தியம். அது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லாமல் போய்விட்டது. உதாரணத்திற்கு சைமன் என்ற சீமா, இப்பொழுது விஜய், இவர்கள் ஒரு சமூக மாற்றம் வருமா என்றால் சமூகமே என்னவென்று தெரியாத நபர்கள் இவர்கள். இவர்களுக்கு சுய சிந்தனையோ பொது சிந்தனையோ 1% கூட கிடையாது. இருப்பதை போன்று நடிப்பவர்கள். இவர்களால் எப்படி இந்த சமூக மாற்றம் வரும்? வாய்ப்பே இல்லை. ஆகையால் வெற்றிமாறனுடைய திரைப்படம் வடசென்னை பார்ட் 2 ஏன் வரவில்லை? மயிலை சிவகுமாருடைய பொருளாதார உதவி ஏறக்குறைய ஒரு 200-300 கோடி ரூபாய் வைத்திருக்கிற மயிலை சிவகுமார் தான் மறைமுக பைனான்சியர் வடசென்னை 2க்கு. வடசென்னை 2 வரவில்லை என்றால் மயிலை சிவகுமார் உயிரோடு இல்லை. அப்படி உயிரோடு இருந்தால் வடசென்னை 2 மயிலை சிவகுமாரனுடைய தாதாத்தனத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கும். அவரே தன்னுடைய படத்தை பார்த்து மெச்சி இருப்பார் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில். இதுதான் ரஜினியை வைத்து காளா எடுத்ததைப் போல, ரஜினியை வைத்து பாஷா எடுத்ததைப் போல சிவகுமாரை வைத்து வடசென்னை 2 வெற்றிமாறன் எடுத்திருப்பார். இது எப்படி ஆம்ஸ்டாங்குக்கும் பா ரஞ்சித்துக்குமான நெருக்கம்? கோடிகள் என்பது மிக சாதாரணம். பல கோடிகள் என்பது மிக மிக சாதாரணம். பிரம்மாண்ட படத்தை பா ரஞ்சித்தினுடைய இயக்கம் இன்று பல படங்களுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய அளவுக்கு பா ரஞ்சித்து ஆம்ஸ்டாங்குடைய நட்பு தான் இன்று பல கோடிக்கணக்கான ரூபாய் பா ரஞ்சித் கைவசம் இருப்பதற்கு, மாரி செல்வராஜ் படம் எடுப்பதற்கு அத்தனையும் ஆம்ஸ்டாங் வழியாக வந்த உதவிகள் தான். வெற்றிமாறனுக்கு மயிலை சிவகுமாருடைய உதவி இல்லாமல் வடசென்னை 2 நின்று போனது. இப்பொழுது அது அரசன் படத்தின் மூலம் மயிலை சிவகுமாருடைய வாழ்க்கை வரலாறு உருவாக போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல மயிலை சிவகுமார்கள் அரசியலிலே ஒளிந்திருக்கிறார்கள், ஆன்மீகத்திலே ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் படம் எடுத்து அம்பலப்படுத்த வேண்டிய இந்த இயக்குனர்கள் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக படம் எடுக்கிறார்கள் என்ற சூழல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தங்களை முழுமையான சமூக சித்தாந்தவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளுகிற இந்த இயக்குனர்கள் இவர்களுடைய பொருளாதார உதவிக்காக மட்டுமே படம் எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். வேறு வழி இல்லை, அவர்களுக்கும் படம் இல்லை. இதன் விளைவுதான் முழுக்க தமிழ் திரைப்படம் என்பது மிகப்பெரிய லைக்கா போன்ற நிறுவனங்கள் அல்லது ரெட் ஜெயண்ட் போன்ற நிறுவனங்கள், சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்களை தாண்டி படம் எடுக்க வேண்டுமென்றால், பல கோடிகள் வேண்டுமென்றால் மயிலை சிவகுமார்களும் ஆம்ஸ்டாங்குங்களும் இவர்களுடைய பொருளாதார உதவி இல்லாமல் பா ரஞ்சித் ஆகட்டும், மாரி செல்வராஜ் ஆகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், இவர்களால் இயங்க முடியாத நிலைமை வந்துவிட்டது. இதுதான் தமிழ் சமூகத்தினுடைய சாபக்கேடு. இதிலிருந்து எப்படி இந்த திரைப்படத்துறையும் சமூகத்தையும் மீட்டெடுக்க போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி,
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.